ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குதுன்னு எனக்குள்ள ஒரு விஷயம் உதயமாயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்க, சகோதரி நீங்கள் பேசி மட்டும் வீடியோ போடாதீங்கன்னு சொன்னீங்க. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க. ஏன்னா எனக்கு இந்த விஷயம் கொஞ்சம் மனசில் சொன்னால் நல்லாயிருக்குன்னு சொல்லி தோணுச்சு. அதனால தான் நான் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் பேச்சை மீறி நடக்கிறதுக்கு முதல்ல என்ன மன்னிச்சிடுங்க, சரிங்களா? இன்றைக்கி நான் என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கை அடுத்த நொடி நம்ம இருக்கிறோமா இல்லையா அப்படின்னு நமக்கே தெரியாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ என்ன சொல்லி நான் கேட்குறது, அவன் என்ன அவ்வளோ அடுத்தவங்க வாழ்கிறத பார்த்து பொறாமப்படுறது, இதெல்லாம் எதுக்குங்க? நம்ம மனுஷனாக பிறந்ததுனால தானே இப்படியெல்லாம் யோசிக்கிறோம். மிருகங்கள், அஞ்சறிவு படித்த ஜீவன்கள் அதை பற்றிலாம் கவலையே படுறதில்ல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது விமான விபத்து ஒன்று நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த விமான விபத்தில் எத்தனை பேர் பயணிச்சிருப்பாங்க, எவ்வளவு கனவுகளோடு பயணிச்சிருப்பாங்க. சின்ன குழந்தைங்க, வயசானவங்க, அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, தன்னுடைய கனவுகளை நிறைவேற்றுறதுக்காக பிறந்த மண்ணை விட்டு வெளியூருக்கு போனவங்க எதிர்பார்த்துருப்பாங்களா? சொல்லுங்கள். எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அவங்களுக்கே தெரியாத ஒரு விபத்தில் எவ்வளோ உயிர் பலி ஆகிருக்கு. இந்த ஒரு நொடி, ஒரே ஒரு நொடி, அந்த ஒரு நொடியில் மனிதனை இந்த உயிர் இந்த உடலில் ஒட்டிகிட்ருக்கிற வரைக்கும் தானே இவ்வளோ ஒரு விஷயமும், அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது, கோவப்படுறது, சண்டை கட்டுறது, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்குறது, இது எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. அது எதுக்கு அப்படி இருக்கணும்? ஏன் அப்படி இருக்கணும்? என்ன கிடைக்க போகுது அதனால? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரே ஒரு நொடியில் அவ்வளோ உயிர் போயிடுச்சு. எதுக்கு இந்த ஆட்டம்? எதுக்கு இவ்வளோ பொறாமை? இந்த உலகத்தில் நம்ம எல்லாமே ஒரு கெஸ்ட்டாக தான் நம்ம வந்திருக்கோம். அதை நான் நல்லாவே உணர்ந்துட்டேன். உணராதவங்க கண்டிப்பாக உணருங்க. யாருக்குமே நம்ம கெடுதல் நினைக்கக்கூடாது. நம்ம நல்லது தான் சொல்லுவோம். அதை கெடுதல்னு நினைக்கிறவங்க நினச்சிட்டு போட்டோம். என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நான் நல்ல விஷயத்த தான் நான் சொல்லுவேன். ஒரு விஷயம் தப்புன்னு பட்டுச்சுன்னா அவங்க முகத்துக்கு நேராக நான் பேசிடுவேன். இந்த விஷயம் தப்பு, அதை திருத்தி நடத்திக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு தடவை சொல்லுவேன், 2 தடவை சொல்லுவேன், 3ஆவது தடவை சொல்லும் போது நான் கொஞ்சம் கடுமையாகவே கண்டித்து தான் நான் சொல்லுவேன். அது என்னோடய இயல்பான பழக்கம். ஏன்னா அது தவறான ஒரு விஷயம்னு எனக்கு தோணுது, அது தப்புன்னு தோணுது, அதனால நான் சொல்கிறேன். கேட்குறது கேட்காததும் அவங்களோட விருப்பம் இல்லைங்களா? அது மாதிரி நிலையில்லா இந்த வாழ்க்கைக்காக, நிலையற்ற இந்த நம்ம உயிருக்காக எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்த்து அடுத்தவங்களை கெடுத்து நம்ம பிழைக்கணும்னு நினைக்கிறது வேணாம். யாருமே எந்த ஒரு நிலையிலுமே சரி, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம். இருக்கிற வரைக்கும் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், அடுத்தவங்களையும் சந்தோஷமாக நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்குவோம். ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயத்தை நம்மளால் மறக்க முடியாது. மறக்கணும்னு நினச்சாலும் முடியாது. அது இருந்தாலும் அவங்க நம்மளுக்கு கெட்டதே பண்ணியிருந்தாலும், நம்ம கஷ்டப்படுற மாதிரி நடந்திருந்தாலும், நம்ம அவங்களுக்கு நல்லதே நினைப்போம். அது ஒரு சில விஷயத்தில் அவங்களே உணருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, சரிங்களா? அது மாதிரி இருக்கிற வரைக்கும் நீங்களும் யார் மனசையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்காதீங்க. பெரியவங்க நல்ல விஷயம் எது சொன்னாலும் ஏற்றுக்கோங்க. அதுக்காக வயசில் பெரியவங்கங்கிறதுக்காக என்ன சொன்னாலும் கேட்கணுன்னு நான் சொல்ல வரல. நல்ல விஷயந்தான் சொல்லுவாங்க. அவங்க அனுபவப்பட்டு தப்பான இந்த விஷயம் தப்புன்னு அவங்க அனுபவத்தில் உணர்ந்திருப்பாங்க. அதை நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதை நீங்கள் கேட்டு நடந்துக்கோங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். தயவு செஞ்சு யார் மனசையும் கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. யாரோட மனசையும் புண்படுத்தாதீங்க. பாவத்தை சம்பாதிக்காதீங்க. இருக்கிற வரைக்கும் நன்மையை தேடிக்கோங்க. என் மனசில் பட்டுச்சு, நான் சொல்கிறேன். தவறாக இருந்தால் மன்னிச்சிடுங்க.